மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். ஃபைனலா பார்த்தீங்கன்னா மதராசி படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்நேரம் எல்லாரும் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மதராசி படத்துக்கு பெரிய ஹைப்லாம் கிரியேட்டே ஆகல, ஒரு நார்மலான ஹைப் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சோசியல் மீடியால இருந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸுக்கு இந்த படம் வந்து கம்பேர் திரைப்படமா இருக்கும், எஸ்கேக்கு இன்னொரு பிளாக் பஸ்டர் திரைப்படமா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்டு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட ப்ரெடிக்ஷன் பத்தியுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ட்ரீம் சினிமா சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. மேபி அது வந்து ஒரு ருக்மிணி வசந்தாவுடைய வாய்ஸ் ஓவராக இருக்கலாம். உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமாக நினை. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்கிறாங்க. உன்னை போல் பிறரை நேசி, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. இதுதான் எல்லா ரிலிஜன், அதாவது எல்லா மதமும் எல்லா கடவுளும் இதைத்தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கட்டில பாத்தீங்கன்னா எஸ்கே அண்ட் ருக்மிணி வசந்த் இவங்க 2 பேர்த்தோட லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி வித் ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமாவா இது இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எக்ஸாக்டா ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது ருக்மிணி வசந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்பால ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிறத நான் போக சொல்றேன். ஸோ ருக்மிணி வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல இருக்காங்க. அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்பால கடத்தவும் படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வில்லன் குரூப்பால நிறைய பிரச்சனை பார்த்தா ருக்மிணி வசந்த் அவர்களுக்கு வருது. அது என்ன பிரச்சனையும் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் போக சொல்றேன். அண்ட் அடுத்ததா ருக்மிணி வசந்த் கிட்ட ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, அதாவது எஸ்கேவோட ப்ராப்ளத்தை பத்தி வந்து சொல்றாரு. அவன் உடம்புக்கு ஒண்ணு இல்ல, அவன் மூளைக்கு தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவன் உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். ஆக்சுவலா ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, இந்த மதராசி திரைப்படத்துல எஸ்கேவோட கேரக்டர் வந்து ஒரு டிஃபரெண்டான கேரக்டரா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த ட்ரெய்லர்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ரிவீல் பண்ணல. ஆனா எஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் வந்து இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அண்ட் அடுத்த கட்டல பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியா ஆகி கிடக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கட்டல தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. மேபி அந்த பிளாஸ்ட்ல தான் இவங்களுக்கு பார்த்து இந்த மாதிரி ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ மேபி அந்த பிளாஸ்ட பண்ணது வில்லனா கூட இருக்கலாம். வில்லன் வித்யுத் ஜமால், அவர் தான் வில்லன். சோ வித்யுத் ஜமால் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு வில்லனா வந்து வராரு. சோ அவர் வந்து தமிழ்நாட்டை எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வராரு. Getting into Tamil Nadu is not easy, Chirag. ஸோ மேபி அவர் தமிழ்நாட்டில் அழிக்கணும் அப்படிங்கிற அந்த அட்டாக்ல கூட இந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கட்டில பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் இருந்துட்டு அந்த வில்லன் யாரு அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் குரூப்புக்கு ஹெட்டா பார்த்தீங்கன்னா அட்டே பிஜு மேனன் அவர் தான் வராரு. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அட்டே விக்ராந்த் அவருமே ரோல் ஒன்று பிளே பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பெருசா ரிவீல் பண்ணல, ஒரு 2 ஷாட்டுக்கு மட்டும்தான் சின்னதா வந்துட்டு போறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா படத்துல போலீஸா தான் இருக்காரு. ஸோ மேபி பிஜு மேனனோட டீம்ல விக்ராந்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ அந்த போலீஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேமே ஜாயின் பண்றாரு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாரையும் போய் ஓடி காப்பாத்துவாரு. சோ மேபி இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அந்த வில்லனை நானும் எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அண்ட் ட்ரெய்லரோட லாஸ்ட் கட்ல எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாரு, இது ஏன் ஊரு சார், நானும் கூட நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ மேபி அந்த போலீஸ் குரூப்ல எஸ்கேமே பாத்தீங்கன்னா ஒரு ஆளா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த படத்துல எஸ்கே வெர்சஸ் வித்யுத் ஜமால் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மதராசி திரைப்படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சு. அண்ட் அதுக்கு ப்ரொடியூசர் கலைப்புலி தானு அவருமே வந்திருந்தாரு. அண்ட் அவரு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் வந்து துப்பாக்கி படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு ஷிப்ல வச்சு முடிச்சிருந்திருப்பாரு, ஒரு 1 vs 1 ஃபைட்டா வந்து முடிச்சிருந்திருப்பாரு. எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த மதராசி திரைப்படத்திலுமே இருக்க போகுது. அங்க ஷிப்னா இங்க வந்து ஒரு ஹார்பர்ல ஃபைட் நடக்கும். இதுமே வந்து ஒரு 1 vs 1 ஃபைட்டா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது படத்துடைய கிளைமேக்ஸ்ல எஸ்கேக்கும் வித்யுத் ஜமாலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்க போகுது. சோ இது போக
அடுத்ததாக வித்யுத் ஜமால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று சொல்றாரு. துப்பாக்கி யார்கிட்ட இருந்தாலும் வில்லன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த துப்பாக்கி ரெஃபரன்ஸ்னா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸாவே இருந்துச்சு. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. சரி, இப்ப ருக்மிணி வசந்துக்கு வில்லன் குரூப்பால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த படத்துல ருக்மிணி வசந்த் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிஷியனா இருக்காங்க. சோ மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் டியூஷன் வந்து நடத்துற மாதிரி இருக்கலாம். அண்ட் அங்கதான் பார்த்தா அந்த பெரியவங்க குழந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சோ அந்த இடத்துல கூட அந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கலாம். சோ இப்ப அந்த இடத்துல பிளாஸ்ட் நடந்தனால எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா வித்யுத் ஜமால ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி கூட கதை இருக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த மதராசு திரைப்படத்துடைய கதை வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். சோ இது வந்து முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான். இப்படிதான் கதை இருக்கணுங்கிறது கிடையாது. சோ படத்துடைய ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா எஸ்கேவும் ருக்மிணி வசந்த் லவ் பண்றாங்க. சோ எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் அவ்வளோ லவ் பண்றாரு. சோ அப்படி இருக்கிற டைம்ல ருக்மிணி வசந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துருது. சோ அவங்க வந்து பார்த்தா படத்துல ஒரு மியூசிஷியனா இருக்காங்க. சோ அவங்க நடத்துற ஒரு மியூசிக் டியூஷன் வந்து பிளாஸ்ட் ஆயிருது. அண்ட் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அண்ட் அதே மாதிரி ருக்மிணி வசந்த் பாத்தீங்கன்னா கடத்தப்படுறாங்க, வில்லன் குரூப்பால கடத்தப்படுறாங்க. இந்த ட்ரெய்லர்ல ஒரு கட்ல பாத்தீங்கன்னா எஸ்கே கிட்ட ஒருத்தர் சொல்லுவாரு, மாலத்தியே இப்பயே அறுத்து போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா தோற்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ மேபி ருக்மிணி வசந்த் பாத்தீங்கன்னா வில்லன் குரூப்பால கடத்தப்பட்டிருக்கலாம். அண்ட் எஸ்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா அதை முடிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாரு. சோ அப்படி இருக்கிற டைம்ல தான் வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினையும் ஹீரோயின் சுத்தி இருக்கிறவங்களும் அட்டாக் பண்றாரு. சோ இப்ப எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அந்த வில்லனை எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ரிவெஞ்ச் ஒன்று எடுக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறதான் படத்துடைய கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ரிவெஞ்ச் டிராமா ஆக்ஷன் திரைப்படமா இருக்க போகுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த லவ் சீன்ஸ், இந்த ஃபன் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் மோடுக்குள்ள போய் செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷனா இருக்கும். சோ அந்த மாதிரி கூட படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓவராலா இந்த மதராசு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க போது, அதுக்கு தகுந்த மாதிரி எமோஷனல் சென்ஸ்மே வந்து இருக்க போகுது. சோ இதை மட்டும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஆடியன்ஸ் பிரசன்ட் பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பா அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிரும். சோ ஏஆர் முருகதாஸ் எப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மதராசு திரைப்படத்துக்கு சூப்பரான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ட்ரெய்லரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல அனிருத்தோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய அந்த ட்ரெய்லருக்கு தகுந்த மாதிரி அந்த மூட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து போட்டிருக்காரு. சோ ஹோப் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏஆர் முருகதாஸ் இது ஒரு கம்பேக்கான திரைப்படமா இருக்கா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி எஸ்கே அவர்களுக்கு ஆஃப்டர் அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா இன்னொரு பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த படம் அமையுமா அப்படிங்கறதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.